லெட்டர் கோடிங் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு வேர்ட் கொடுத்துருவாங்க, அதுக்கான கோட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. சரியா? இந்த வேர்டுக்கான கோட் வந்து நமக்கு எப்படி அவங்க கொடுத்துருக்காங்கங்கிறத கண்டுபிடிச்சா அவங்க கேட்டு இருக்க கொஷனுக்கு நாம் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போது ஸ்வீட்டுக்கு என்ன டைப்பில் நமக்கு இந்த கோடை அவங்க கொடுத்துருக்காங்கன்றத நாம் இப்போ கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே, இப்போது ஸ்வீட்டுங்கிறது ஒரு ஆல்ஃபாபெட்டிக்கல் லெட்டர்ஸ் தான். இந்த கோடுமே நமக்கு ஆல்ஃபாபெட்டிக்கல் லெட்டர்ஸ்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இது ரெண்டுத்துக்கும் நமக்கு ஏதாச்சும் ஒரு கனெக்ட் இருக்கும். அந்த கனெக்டை நாம் ஃபைண்ட் பண்ணணும். சரியா? இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது? எஸ். இங்கே ஆர் இருக்குது. இப்போ ஆல்ஃபாபெட்டிக்கல் லெட்டர்ஸில் பாருங்கள், எஸ் அண்ட் ஆருக்கு ஏதாச்சும் ஒரு ரிலேட் இருக்கான்னு பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எஸ்ஸுக்கு முன்னாடி லெட்டர் வந்து ஆர். சரியா? அப்போது நான் இங்கே ஆர் போடுறேன். அண்ட் எஸ்ஸுக்கும் ஆருக்குமான ரிலேஷன் என்ன? -1. ஏன் இங்கே -1ன்னு நான் சொல்கிறேன்னா, எஸ்ஸுக்கு முன்னாடி தான் ஆர் வந்திருக்கு. ஓகேவா? அப்போது அதை நம்ம -1ன்னு போடலாம். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் பாருங்கள், டபிள்யூ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. டபிள்யூக்கு கோடு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ். அப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? டபிள்யூக்கு பக்கத்தில் இருக்க கோடு, அதாவது நெக்ஸ்ட் லெட்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது +1. டபிள்யூக்கு +1 பண்ணியிருக்காங்க. +1 பண்ணும்போது நமக்கு பக்கத்தில் இருக்க லெட்டர்ஸ் தான் நமக்கு வருது, எக்ஸ். சரியா? இப்போது ஈக்கான கோடு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டி. இங்கே பாருங்கள், ஈக்கான கோடு வந்து நமக்கு டின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஈக்கு முன்னாடி வந்து டி இருக்குது. அப்போது 1 மைனஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே -1 தான் வரும் நமக்கு. அது டி. இப்போது இந்த ஈயில் பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே எஃப். ஈக்கு நெக்ஸ்ட் லெட்டர் தான் நமக்கு இங்கே எஃப்னு வருது. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்காங்க? +1. இப்போ இந்த ஆர்டரை பாருங்கள், -1 +1 -1 +1. அப்போ நமக்கு என்ன தெரியும்? கண்டிப்பாக இங்கே -1 தான் வரும்னு தெரியும். கரெக்ட் தானே? இங்கே டீக்கு பதில் எஸ் கொடுத்துருக்காங்க. சேம் நீங்கள் அப்படியே போயிட்டு இந்த ஆல்ஃபாபெட் லெட்டரில் பார்த்தீங்கன்னா என்ன வருது? டீக்கு முன்னாடி இருக்க லெட்டர் தான் வருது, எஸ். ஓகேவா? அப்போ இங்கே கண்டிப்பாக நமக்கு -1ங்கிறது கரெக்ட். இப்போ நம்ம இந்த ஃபார்ம் கண்டுபிடிச்சாச்சு, எப்படி நமக்கு கோடு கொடுத்துருக்காங்கங்கிறத. இப்போது சோனாருக்கு என்ன கோடு வருங்கிறத நாம் ஃபைண்ட் பண்ணணும். சரியா? சேம் இதே கான்செப்ட், -1 +1 -1 +1 -1. இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே நம்ம அந்த சோனாருக்கு அப்ளை பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க? -1. அப்போது சோனாருக்கு எஸ் தானே வருது. எஸ்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஆர். இங்கே ஓ இருக்கா? ஓக்கு நெக்ஸ்ட் லெட்டர் வரணும். இங்கே -1 வரணும், இங்கே +1 வரணும். அப்போது ஓக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது? பி. இங்கே என். இங்கே நமக்கு -1 வரணும். ஓகேவா? -1 +1 -1. அப்போது என்னுக்கு பிஃபோராக என்ன லெட்டர் வருது? எம். இப்போது இங்கே நமக்கு +1 வரணும். ஏக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்ன வருது? பி. ஆருக்கு -1 பண்ணணும். அப்போ ஆருக்கு முன்னாடி என்ன லெட்டர் வருது? Q. அப்போ நமக்கான கோடு வந்து RPMBQ. ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் நம்பர் சி தான் நமக்கு இதில் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க வேர்டுக்கான கோட் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டா இந்த ஆன்சரை வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் கொஷின் பாருங்கள். ஆரஞ்சு வந்து நமக்கு என்னவா கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபாபெட்டிக்கல் லெட்டர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன ஆர்டருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நல்லா பாருங்கள், இந்த கோட் அண்டு இந்த கொடுத்துருக்க வேர்டு ஆரஞ்சுக்கும் நம்ம பார்த்த உடனே நமக்கு தெரியுது, ஈஸியாக வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு 3 லெட்டர் வந்து அப்படியே நமக்கு எடுத்துகிட்டு போய் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. சரியா? இங்கே
செகண்டில் இருக்க 3 லெட்டர்ஸ் NGE, அந்த NGEயை நமக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தானே? அப்போ இதுக்கு நாம் லாஸ்ட்டு கொஷினில் பார்த்த மாதிரி ப்ளஸ் அண்ட் மைனஸ் அந்த மாதிரி கான்செப்டில் இல்லாமல் ஜஸ்ட் அவங்க வேர்டை வந்து அப்படியே ஆஃபாக மாற்றி மிக்ஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. அப்போது நமக்கு இந்த கொஷின்லேயுமே என்ன பண்ணணும், சேம் அதே கான்செப்ட் தான். என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் ஹாஃபில் NIR, அந்த NIRஐ நம்ம இங்கே எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு VAN கொடுத்துருக்காங்களா, அந்த VANஐ நம்ம ஃபர்ஸ்ட்டில் எடுத்து எழுதுகிறோம். அவ்வளோதான் ஆன்சர். ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ஆப்ஷன் A. இந்த மாதிரி டைப்ஸில் தான் வந்து நமக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கான கோட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும் ஃபஸ்ட். சரியா? தேர்ட் கொஷின் பாருங்கள், பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. அந்த கோட் வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். ப்ளஸில் போட்டிருக்காங்களா, மைனஸில் போட்டிருக்காங்களா, இல்லை ரெண்டுமே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்களா, இல்லை லாஸ்ட்டில் செகண்ட் கொஷின் பார்த்த மாதிரி நமக்கு ஜஸ்ட் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி மாற்றி எழுதிட்டாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, இந்த வேர்ட் அண்டு கோட் இது ரெண்டுமே நமக்கு பார்க்கும் போது என்ன தெரியுது, ஃபர்ஸ்ட் லெட்டரில் இருக்கிறது லாஸ்ட்டில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி பார்த்துட்டே போங்க. நமக்கு அப்படியே இதில் என்ன பண்ணியிருக்காங்க, ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸுங்கிறத ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதியிருக்காங்க. அப்போது டொமஸ்டிக் அதையும் நாம் அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் எழுத வேண்டியதுதான். சரியா? அப்போ நமக்கு எந்த ஆப்ஷன் வரும், கண்டிப்பாக B ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட். ப்ரிலிம்ஸ் லெவலில் நமக்கு கோடிங் அண்ட் டிகோடிங்கில் 4 டைப் பார்த்துருக்கோம். அந்த 4 டைப்ஸில் இருந்து தான் நமக்கு கொஷின் கேட்பாங்க. சரியா? ப்ரிலிம்ஸ் லெவலில் கேட்குற கொஷின்ஸ் இது தான்.